நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸில் வந்து இந்த இண்டக்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து காயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இண்டக்டரில் வந்து நம்ம ஏசி கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து பிளாக் பண்ணும். அதே நேரத்தில் நம்ம டிசி கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து அலோவ் பண்ணும். இது ஏன் இப்படி பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏசி கரண்ட்டு டிசி கரண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் எப்படி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இண்டக்டர் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஏசிக்கும் டிசிக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பார்ப்போம். இப்போ டிசி கரண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட கரண்ட் ஃப்ளோ வந்து ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். அதாவது இப்போ டிசி கரண்ட்டில் சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணுறப்ப கரண்ட்டோட வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் கரண்ட்டோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். அந்த மேக்ஸிமம் லெவலை வந்து ரீச் பண்ணதுக்கப்புறமா அதே ஃப்ளோவில் வந்து அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் மட்டும் போகிறத வந்து டிசி கரண்ட் அப்படி சொல்லுவாங்க. அதே ஏசி கரண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட டைரக்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமத்துக்கு அப்புறம் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் மேக்ஸிமம் லெவலில் வந்து ரீச் பண்ணும். அந்த லெவலில் ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து கரண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மினிமம் லெவலுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். மினிமம் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு வந்து கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து போகும். மறுபடியும் வந்து மினிமம் லெவலுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து ஏசி கரண்ட்டில் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஏசி கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து எப்படி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஏதாவது ஒரு கண்டக்டர் மேலே பட்டுச்சு அப்படின்னா அதில் வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து ஏற்படும். சரி, எல்லா நேரமே இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு பட்டுச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வந்து ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது கரண்ட்டுக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில ஒரு ரிலேட்டிவ் மோஷன் வந்து இருக்கணும். அதாவது ஒன்று வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் வந்து ஆகணும். இல்லை அப்படின்னா அந்த கண்டக்டர் அந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மோஷனில் வந்து இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் பார்த்தோன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கிறப்போ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டரில் வந்து கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக அந்த கண்டக்டரில் வந்து கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகும். இதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போசிங் இஎம்எஃபாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம எது வந்து அந்த கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துச்சோ அதை வந்து எதிர்க்கிற டைரெக்ஷனில் தான் அதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு வந்து இருக்கும். அதாவது இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகிற அப்போசிங் இஎம்எஃப் அந்த கரண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து எதிர்க்கிற டைரெக்ஷனில் இருக்கும். அதே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த டிக்ரீஸ் ஆகிறத எதிர்க்கிற டைரெக்ஷனில் தான் பார்த்தோம்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்போஸ் பண்ணுறதுனால தான் இதை வந்து அப்போசிங் இஎம்எஃப் அப்படி சொல்லுவாங்க. இப்போ கடைசியாக இண்டக்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ இண்டக்டர் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நிறைய கரண்ட் பாஸ் ஆனிச்சு அப்படின்னா அதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும். அதே கம்மியான கரண்ட் பாஸ் ஆனிச்சுன்னா கம்மியான மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி தான் இந்த இண்டக்டர் வந்து ஒர்க் ஆகுது. சரி, இப்போ ஏன் ஏசியை மட்டும் பிளாக் பண்ணுது டிசியை மட்டும் அலோவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏசி கரண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஏசி கரண்ட் இண்டக்டரில் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இப்போ கரண்ட் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். அதனால் பார்த்தோம்னா இந்த இண்டக்டரில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகும். இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுனால அந்த இண்டக்டரில் அப்போசிங் இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அப்போசிங் இஎம்எஃப் எப்போவுமே எது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கோ அதை எதிர்க்கிற டைரெக்ஷனில் தான் இருக்கும். அதனால் இந்த அல்டர்னேட்டிங் கரண்ட் அதாவது ஏசி கரண்ட்டை அப்போஸ் பண்ணுற டைரெக்ஷனில் தான் பார்த்தோம்னா அந்த அப்போசிங் இஎம்எஃப் வந்து இருக்கும். ஸோ இந்த ஏசி கரண்ட்னால பார்த்தோம்னா இந்த இண்டக்டரில் வந்து ஃப்ளோ ஆகி போக முடியாது. இப்போ டிசி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிசி கரண்ட் ஒன்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணிட்டு அப்படின்னா கடைசி வரைக்கும் அதே ஃப்ளோவில் தான் இருக்கும். ஸோ கரண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கான்ஸ்டன்ட் கரண்ட் ஃப்ளோ இருக்கிறதுனால இண்டக்டரில் வந்து கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகாததுனால அதில் வந்து அப்போசிங் இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. இந்த அப்போசிங் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகாதனால பார்த்தோம்னா இந்த டிசி கரண்ட் ரொம்ப ஈஸியாகவே இண்டக்டரில் வந்து ஃப்ளோ ஆகி போயிடும். இதனால தான் ஏசி கரண்ட்டை மட்டும் இண்டக்டர் வந்து பிளாக் பண்ணுது. அதே நேரத்தில் டிசி கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து ஏசியை வந்து அலோவ் பண்ணும். அதே டிசியை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணும். அது ஏன் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.